ஹாய் ஹலோ வெல்கம் டு சுதீஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான். வீட் ஃப்ளார் வச்சு ஃப்ளாக்ஸீடை யூஸ் பண்ணி ஒரு ப்ரெட்டு தான் பண்ண போகிறோம். இது நார்மலாக நம்ம வீட்டிலேயே பண்ணலாம். ஸோ இதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுக்கு 2.25 கப் அளவு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அப்புறமா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வெண்ணெய், ஸோ ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெளியில் வச்சுருக்கலாம். அப்புறமா இதுக்கு தேவையான உப்பு, சர்க்கரை, அப்புறமா ஈஸ்ட்டு, இவ்வளோ தான் நமக்கு தேவைப்பட போகுது. ரொம்ப சிம்பிளாக நம்ம இதை பண்ணிடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃப்ளாக்ஸ் சீடை 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப ஃபைனாக தேவை கிடையாது, கோர்ஸ் பவுடராக இருந்தால் போதும். ஸோ அது மாதிரி பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக வெண்ணி தண்ணி ஊற்றி வச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அது ஜெல் மாதிரி ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா ஜெல் மாதிரி ஆகிடும். ஸோ இது ரொம்ப சாஃப்ட்னஸ் கொடுக்கும். நம்ம எக்குக்கு பதிலாக இதை நம்ம எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் கேக்ஸில் கூட நம்ம எக்குக்கு சப்ஸ்டிடியூட்டாக அந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப நல்லது. நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் அயன் கண்டென்ட்டும் இருக்குது. அப்புறம் வெயிட் லாஸ்லேயும் நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதை அப்படியே வச்சிடலாம். அதுக்கடுத்து நம்ம ஈஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்காக கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணுறேன். இது நல்லா டிசால்வ் ஆகணும். ஸோ கை பொறுக்கிற அளவு தான் உங்களுக்கு அந்த சூடு இருக்கணும். ரொம்ப கொதிக்கவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சில்லுனும் இருக்கக்கூடாது. இதில் நான் ஈஸ்ட்டு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அதை மூடி, டிஸ்டர்ப் பண்ணாமல் மூடி வச்சுருங்க. அது நல்லா ரைஸ் ஆகி மேலே வரும். ஸோ அதுதான் இண்டிகேஷன். ஸோ அது நல்லா ரைஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுடைய ப்ரெட்டு நல்லா ஃப்ளஃபியாக நல்லா சூப்பர்பாக வரும். ஸோ இதை நான் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிடுறேன். இப்போ இந்த கோதுமை மாவில் நான் உப்பு ஏற்கனவே சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சம் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். மில்க் பவுடர் எதுக்காக அப்படின்னா, நம்ம பால் எதுவுமே இதில் சேர்க்கல. ஸோ மில்க் பவுடர் நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, அது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், அதுக்காக தான். ஸோ இதை நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய ஈஸ்ட்டு நல்லா நுரைச்சி மேலே பொங்கியிருக்கு பாருங்கள். ஸோ இது மாதிரி இருக்கணும். இதை நான் இதில் ஊற்றிடுறேன். ஸோ ஒரு லேசாக ஒரு குழி தோண்டி அதில் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய ஃப்ளாக்ஸ் சீடு மிக்சரையும் இதை ஊற்றிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் நல்லா ஜெல் டைப்பில் இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, ஈஸ்ட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப கிரானுல்ஸாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஈஸ்ட் யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ஃபைனாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி ஈஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா ரைஸ் ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கலந்தாச்சு. இப்போ நம்ம கையை வச்சு நல்லா பிசையலாம். கையை வச்சு நல்லா பிசைஞ்சு அதை ஒரு ஸ்டிக்கி டவ்வாக தான் ஆக்க போகிறோம். ரொம்ப ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் நல்ல கரெக்டான பதம்னு சொல்லலாம். ரொம்ப ட்ரையாக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ப்ரெட்டு ரொம்ப இறுகின மாதிரி ஆகிடும். ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் இலகுன பதத்தில் தான் நம்ம பிசைய போகிறோம். வேணும் அப்படின்னா கொஞ்சமாக வெண்ணி தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பட்டரும் இப்போ நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்புறமா தேவைன்னா வெண்ணி தண்ணி, பச்சை தண்ணி ஊற்றாதீங்க. ஏன் அப்படின்னா ஓரளவுக்கு வார்மாக இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த ஈஸ்ட்டு வேகமாக ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த டவ் வேகமாக ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வெண்ணி தண்ணி அப்பப்போ கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, பிசைஞ்சி வச்சுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இது இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த டவ்வு. இதை நம்ம ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா மூடி வச்சிடலாம். அப்போ இன்னும் நல்லா ரைஸ் ஆகி நல்லா தொட்டு பார்த்தாலே நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதை நான் 2 மணி நேரத்துக்கு அப்படியே மூடி வச்சிடுறேன். ஸோ உங்ககிட்ட ஏதாவது துணி இருந்தால் அது கூட அப்படியே மூடி வச்சிடலாம். ஸோ இது பாருங்கள், 2 மணி நேரம் கழித்து நம்மளுடைய டவ் எப்படி இருக்குன்னு நல்லா ரைஸ் ஆகிருக்கு. அவ்வளோதான். நீங்கள் 1 கப் எடுத்திங்கன்னா அது 2 கப்பாக ரைஸ் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு இதை ஈஸ்ட் வேலை செய்யும். பாருங்கள், இதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓரளவுக்கு கொஞ்சம் மாவு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம லோஃப் பேனில் வச்சிடலாம். லோஃப் பேனில் வச்சு அதில் கொஞ்சம் நேரம் ரைஸ் பண்ண விடணும். ஸோ இந்த வீட் ஃப்ளாரை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சிட்டு நம்ம லோஃப் பேனோட அளவு என்னவோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை அதில் ஃபிட் பண்ணிடலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு நல்லா தட்டை ஆக்கிக்கணும். தட்டை ஆக்கிட்டு அப்புறமா ரோல் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக வரும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரியாக உள்ளே நிறைய ஏர் பபிள்ஸ் க்ரியேட் ஆகி ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம சைஸை பார்த்துட்டு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தட்டை ஆக்கிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ரோல் பண்ணுங்கள். ஒரு சைடில் இருந்தே ரோல் பண்ணுங்கள், 2 சைடாக ரோல் பண்ணாதீங்க.
ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ ரோல் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியர் ஆப்ஷனுங்க. நார்மலாக மைதாவில் தான் ப்ரெட்டு செய்வாங்க. நம்ம வந்து இதில் வந்து ஃபுல் கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் ஃப்ளாக்ஸ் சீட்ஸும் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து நம்ம ஹெல்த்தியர் பர்பஸ்க்காக மட்டும் கிடையாதுங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸு. ஸோ அதுக்காகவும் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ பேன் வந்து ஆயில் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ரைஸ் பண்ண விட போகிறோம். அவ்வளோதான். இதை நல்லா தட்டிட்டு நல்லா மூடி வச்சுடுங்க. ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு அவனை வந்து நீங்கள் ஒரு 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க. ப்ரீ ஹீட்டட் அவனில் வந்து ஒரு 30 மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ப்ரெட்டு வந்து ரெடி ஆயிரும். சூப்பரான சிம்பிளான ப்ராசஸ் தான். ஸோ உங்ககிட்ட அவன் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக அந்த குக்கர் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணலாம். குக்கரில் வந்து கொஞ்சமாக மணலோ இல்லை வந்து இந்த உப்போ போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா உள்ளே வைங்க. உள்ளே வச்சுட்டு ஒரு 45 to 50 மினிட்ஸ் ஆகும் இந்த ப்ரெட்டு ரெடி ஆகிறதுக்கு உள்ள. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 45 to 50 மினிட்ஸ்க்குள்ள நீங்கள் குக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரெட்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நல்லா ரைஸ் ஆகிடுச்சு. ஸோ இது மேலே வந்து ஆயில் பட்டர் இருந்தால் பட்டரில் வந்து பட்டரை ப்ரஷ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா மில்க்கு, இல்லை அப்படின்னா எக்கு, எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே மில்க் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இதை வந்து நம்ம அவனில் ஹீட் பண்ணிவிட்டு எடுத்து பார்க்கலாம் நம்மளுடைய ப்ரெட் எப்படி ரெடியாக இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடியாக இருக்குது. ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ ஒரு சூடாக இருக்கும்போதே நீங்கள் மேலே கொஞ்சம் வெண்ணெய் தடவி விட்டுருங்க. நல்லா உருகிடும். ஸோ கொஞ்சம் வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இப்போயே ஸ்லைஸ் போட ஆரம்பிக்காதீங்க. ஒரு 1 to 2 hours வந்து நல்லா வந்து கூலிங் ட்ரேயில் போட்டுட்டு நல்லா கூல் பண்ண விடுங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து ஸ்லைஸ் போடுங்க. ஃபஸ்ட்டே ஸ்லைஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே உடையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் அவுட்டர் லேயர். அந்த மேலே இருக்க க்ரஸ்ட்டு பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் கட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 1 to 2 hours வந்து நல்லா வந்து இந்த மாதிரி கூலிங் ட்ரேயில் போட்டு நீங்கள் வந்து கூல் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா நான் கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ பாருங்கள், இதை நான் ஒரு 1 ஹவருக்கு நல்லா கூல் பண்ணியாச்சு. அவுட்டர் லேயர் அந்த க்ரஸ்ட்டு வந்து ரொம்ப வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. அப்புறம் நீங்கள் அதை கட் பண்ணி பார்க்கும்போது நார்மலாக நம்ம வெளியில் வாங்குகிற ப்ரெட்டை விட ரொம்பவுமே டேஸ்ட்டாகவும் ரொம்பவுமே சாஃப்டாகவும் இருக்குது. ஏன்னா வீட் ஃப்ளோரில் வந்து அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக வெளியில் கிடைக்காது. ஏன்னா அப்படி கிடச்சிச்சின்னா அப்படி அதில் வந்து மைதா ஆட் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. பட் இது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுதீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.